ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் ஃபெக்ஸ் தமிழ் கேமரா பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 3 உடைய செகண்ட் பார்ட்டு தான் விளையாட போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 விளையாடி வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்கணும் அந்த சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. இந்த பார்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஹோம் ஸ்வீட் ஹோமை வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? சரி, ஓகே. வந்த உடனே இப்போ நம்ம வந்து எங்கே போகிறதுன்னு தெரியல. ஓகே, சவுண்டுக்கு ஏற்றிப்போம். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இப்போ 2 வழி இருக்குது. இப்போ இந்த 2 வழியில் நம்ம இது பண்ணணும். ஓகே, இங்கே ஒன்று எந்த வழியில் போகுதுன்னு தெரில. சரி, ஓகே. இங்கே ஏதோ ஏஜின்னு இருக்குது. ஃபன்னு வாசி இட்டு என்னென்னமோ கிறுக்கி வச்சுங்கிறான். சரி, ஓகே, வேணாம். எப்போயுமே ரைட் ஹேண்ட் சைட்லேயே போவோம், அப்போ தான் ரைட்டான விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் ரைட்லேயே போவோம். சரி, ஓகே கைஸ். இப்போ வந்து எந்த டோரும் ஓப்பன் ஆகலை, அதனால் என்ன பண்ணுவோம். ஓகே, காலையில் ஒரு கொடூரமான செய்தி வந்துக்குதான். அதாவது போலீஸ்லாம் வந்து ஒரு இளம் பையனுடைய இது எடுத்துக்கிறாங்க. ஓகே, எலியட், அதாவது இந்த ப்ளே டைம் கம்பெனியில் வந்து கண்டுபிடிச்சிக்கிறாங்க ஒரு கொடூரமான பையனுடைய பாடியை வந்து. ஓகே, அப்போ வந்து இந்த கம்பெனி வந்து அவ்வளோ மோசமானது. ஓகே, அவங்க வந்து என்ன சொன்னாங்களாம், ப்ளே டைமுடைய இதுலாம் இப்படிலாம் நடந்திருக்காது அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிக்கிறாங்க. சரி, அதாங்க சொல்லிக்கிறாங்க. எலியட் லூயி, அதாவது இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் வந்து ஒரு நல்ல மனுஷன், அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னுக்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ நான் கதை சொல்லிகிட்டே எங்கேயோ வந்துட்டேன், எங்கே வந்தேனே தெரில. சரி, ஓகே கேஸ், இப்படியே போவோம். எங்கேயோ நம்ம இப்போ இது பண்ணணும் மட்டும் நல்லா தெரியுது. சரி, ஓகே. எந்த வழியில் போகிறது? சரி, ஓகே கைஸ். இப்போ வந்து அந்த வழியில் இதுவாகிடுது. ஓகே, ஃபோன் அடிக்குது. எங்கே ஃபோன் அடிக்குது? ஆலி ஃபோன் பண்ணுறானா? ஏய், யார் அது? ஷி, பயந்துட்டேன். ஓகே, இங்கேருந்து ஃபோன் எடுக்கணுமா? ஓகே, ஓடணுமா? நான் ஏன்டா ஓடணும்? எதுக்கோ? அட கருப்பு பூனை, பின்னாடியே துரத்திட்டு வந்துக்கிறாங்க. இவன் யாரா? டேய், நீ ஏன்டா பின்னாடியே துரத்திட்டு வந்த? எங்க அவன் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த கருப்பு பூனை. ஐயோ, சரி, நம்ம எங்கேருந்து ஃபஸ்ட் வேகமாக போவோம். பக்குன்னு இருக்குதுடா, வந்து எங்கன்னா பிடிச்சிருவானோன்னு ஒரு பக்கம் பக்குன்னு இருக்குது. சரி, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போவோம். எங்கடா இது வழி? எந்த சைடு போகிறதுனே தெரிலங்க, கன்ஃபியூஸாக இருக்குதுங்க. சார், நாடா பூரி விட்டுக்குது ஃபுல்லாக இடமே. இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, என்னடா ஆச்சு இப்போ? டேய், என்னடா நடக்குதுங்க? சரி, அப்படியே போவோம். ஏதோ அந்த வழிக்கே வந்த மாதிரி இருக்குது. சரி, இங்கே பாருங்கள், தரையெல்லாம் யாரோ புறாண்டி வச்சுக்கிறாங்க. என்னடா நடக்குதுங்க? ஏதோ தப்பான இடத்துல வந்தால் திரும்ப இங்கேயே விட்ற மாதிரி இருக்குது. சரி, போவோம் வாங்க. இதில் எந்த கரெக்டான வழியில் தான் போகிறோன்னா, இல்லைங்க, இந்த சைடு போய் பார்க்கலாம். போடா நீங்கள் பாருங்க. சரி, இது நம்ம வந்த வழி. எங்கடா போகிறது இப்போ? நான் திரும்ப ஏதோ வந்த வழிக்கே வந்த மாதிரி இருக்குது. சரி, இதுன்னா வழி? ஓகே, இது முட்டுச்சந்தா. சரி, அப்போ இந்த வழியில் தான் போய் ஆகணும். எப்பா டேய், ஒரு பக்கம் பக்குன்னு இருக்குதுடா. டேய், அது டேய் அவன்டா தட்டுறது கதுவை. எப்போ பயம்புத்துறாங்க கொஞ்ச நேரத்தில். டேய், நீ ஏன்டா இங்கே நிற்கிற? கருப்பு பூனை நின்றுக்கிறாங்க எதிர்க்க. ஏய், போடா. என்னங்க போக மாட்டேங்கிறான்? யாஹா, சரி, வேறு வழி இல்லை, அவங்ககிட்ட தான் போய் ஆகணும். டேய், போடா தம்பி. டேய், பயமாக இருக்குதுல்ல சொல்கிற. போகிறாங்க பயந்தாங்கோலி. டேய், வாடா, இங்கே வாடா. யாரை பார்த்து இது பண்ணுற? வாடா டேய், இங்கே வாடா, சண்டை போடலான்டா, வாடா. ஓட்டானா நம்ம மேலே ஆமாம் பயம். சரி, ஓகே, இங்கே இந்த சைடு தான் போனான். சரி, ஏதோ எழுதி வச்சுட்டு போய்க்கிறாங்க. அவன் கில்டு அன்ஸ் யூ. ஓகே, ஏதோ எழுதி வச்சுட்டு போயிட்டான் பாட்டுன்னு. சரி, இப்போ எப்படி போகிறது? என்னடா இது? சுற்றி இதே இடத்துக்கு வர மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே, மறுபடியும் இருங்க. வேறு எதனா வழி இருக்கா? ஓகே, இங்கே வேறு வழி இருக்குது. ஏங்க
ஏதோ இல்யூஷனில் மாட்டின மாதிரி இதுங்க. இங்கே தான் இருந்துச்சு வழி. ஏதோ இல்யூஷனில் மாட்டின மாதிரி இது. ஐயா சரி ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த சைடு போகலாமா இல்லை நேராக போகலாமா? தெரிஞ்சு நேராகவே போயிடுவோம். எனக்கு தெரிஞ்சு சைடில் தான் இந்த கேட்னாப் இருக்கிறான். சரி ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம இது என்ன ஓப்பன் இருக்கா மூடி இருக்குதா? ஆஹா க்ளோஸா சுத்தம். இப்போ நம்ம அந்த சைடு தான் போய் ஆகணுமா? சரிங்க, நம்ம அந்த சைடு போவோம். ஏங்க இது ரொம்ப பொறுமையாக போயின்னுக்கிறான் அவன் பாட்டுன்னு. ஏன்டா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் நடையாண்டா. இது வேறு ஹேண்ட் வேறு காணுங்க, நம்மளுடைய கிராப் பேக் வேறு காணும். கெட்டப்பா பாட்டி கெட்டப். ஏய் ஏங்க இவன் என்னங்க நம்ம பின்னாடி சுற்றினுக்கிறான். எல்லாம் அந்த கோலை இன்றைக்கி அந்த பூனையை அச்சு சாவடியில் என் பேர் மாற்றிக்கிறேன் பாரு. எங்கடா எல்லாம் அந்த கோலை எடுத்துட்டு இன்றைக்கி போய் அந்த பூனையை நீ அச்சு ஓட்டுறேன் பாருங்க. இன்றைக்கி எங்கடா போயிட்டான்? என்னடா மேஜிக் பூனையாக இருப்பானா? ஏங்க அந்த கேட்னாப் எதனா மேஜிக் கீஜிக் கற்று வச்சுக்கிறானா? இப்படி தான் போனால் அதுக்குள்ளே ஆளை காணோம். சரி ஓகே வாங்க மறுபடியும் இப்படியே போவோம். அவன்கிட்ட விளையாடக்கூடாதுங்க அதிகமாக, வித்தையெல்லாம் கற்று வச்சுக்கிறான். சரி இது என்னான்னு பார்த்துட்டு போவோம். அங்கே ஏதோ ஒரு வழி இருக்குதா? ஏதோ டோர் மாதிரி இருக்குதுங்க நேராக பார்த்தா. என்னோட ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. ஏய் கேட்னாப், என்ன உன் வேலை எதனா காட்டுறியா என்ன? சரி இருங்க. சரி வந்தாச்சு. என்ன இடம்னே தெரிலையே. ஏய் தம்பி இது என்னடா இடம்? சரி யாரும் இல்லை. சரி இப்போ என்ன பண்ணணுங்க? ஓகே டேப் ரெக்கார்டு இருக்குது, புரிஞ்சிச்சிங்க. இந்த டிவியில் இப்போ எதனா போட்டு காமிப்பானுங்க, இல்லைனா எதனா இன்ஃபர்மேஷன் சொல்லுவானுங்க. ஓகே இந்த அகி உகி வரான். நீ ஏன்டா இதில் வர? ஓகே வேலை ஆட்கள் எல்லாம் ஃபஸ்ட் டே இது பண்ணும்போது இது பண்ணுவாங்களா, அதை பற்றி சொல்லலாம். ஓகே இங்கே வந்து உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருப்பாங்க, நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கலாம் அப்படின்றான். இங்கே வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், மெஸ்ஸில் போய் லஞ்சு சாப்பிட்லாம், சில்ட்ரன்ஸோட விளையாடலாம் அப்படின்றான். ஓகே அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட சேர்ந்து அறிவியலை வந்து நல்லா இது பண்ணுற வளர்ச்சி அடையணும் அப்படின்றான். ஓகே பசங்களுடைய ஃப்யூச்சரை வந்து நம்ம வந்து பெருசாக மாற்றணும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே இப்போ இது உள்ள பேசுறது யாரு? ஓகே அதான் சொல்லலாம். சரி இப்போ வெளியே எப்படி போகிறதுன்னு தெரியல. ஏன்டா எப்படி பார்த்துனுறான்? டேய் ஓகே சரிடா சரி ஓகே முடிஞ்சிச்சின்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க முடிஞ்சிச்சு. சரி கிளம்பலாமா? எப்பா டோர் ஓப்பன் பண்ணுங்கடா. என்னடா ஓப்பன் ஆகல? ஓகே என்னங்க வாய்ஸ் மாற்றுங்க வந்து. ஐயோ என்னடா மூஞ்சி வித்தியாசமாக மாற்றுது, அக்கோரமாக மாற்றுங்க அவன் மூஞ்சி. டேய் ஓகே நீ பசியாக இருக்கும் போது அவங்க ஒன்று தேடுவாங்க அப்படின்றான். யாரடா என்ன தேடுவாங்க? ஓகே நிழல்ல இருந்து ஒன்று பார்த்து சிரிப்பாங்க. அந்த சிரிக்கிற வாய் ஃபுல்லாக பல்லு கறி பிளாஸ்டிக்காக இருக்கும் அப்படின்றான். டேய் அண்ணா பயம்புத்துறீங்களா என்ன? டேய் பயம்புத்துறீங்களா என்ன ரங்கா? பயம்புத்துறீங்களா? டேய் அந்த மாதிரி பல பேரை பார்த்துட்டு வந்தா டிவிலேருந்து என்ன அப்படியே ஏஞ்சி வரப்போறியா என்ன? ஆ பயம்புத்துறாங்க. டேய் போடா போடா. இப்போ இந்த டேப் ரெக்கார்டை ஃபஸ்ட்டு பிடுங்கணுங்க. இருங்க டேப். டேய் என்னடா ஆகுது? ஏய் ஏய் எங்க? ஏய் வரான். ஏய் ஐயோ ஐயோ ஓடுறா ஓடுறா. ஐயோ டேய் சத்தியமா இவன். ஐயோ யாருங்க இவன்? டேய் டேய் சும்மா சொன்னாடா வராதடா சும்மா சொன்னாடா. ஐயோ காலி ஆயிட்டேன். யாருங்க இவன் டிவிக்குள்ளேருந்து ஏஞ்சி வரான்? ஆஹா நல்ல வேலை எங்கேயோ வந்துட்டோம். நல்ல வேலை ஹேண்டெலாம் ரிட்டன் வந்துச்சு. ஸோப்பா சரி ஓகே ஃபஸ்ட்டு இங்கேருந்து இந்த ஓம் ஸ்வீட் ஓம்லேருந்து ஃபஸ்ட்டு தப்பிக்கிற வழியை பார்ப்போம். அந்த ஆலிப்பாய்வுல தான் இந்த ஓம் ஸ்வீட் ஓமுக்கு போடா அப்படின்றான். வேறு வழியில் போய் தான் ஆகணும். சரி ஓகே இது ஏதோ ஒரு பொம்மை போல இது. இது சரி ஓகே மேலெல்லாம் பார்த்தோன்னா வெளியே எப்படி மேக பொம்மையெல்லாம் தொங்க விட்டுக்கிறாங்களோ அதே மாதிரி தொங்க விட்டுக்கிறாங்க. சரி ஓகே மேலே எதுவும் வழி இல்லை போல இது. வேறு எதுனா இருக்காடா? டேய் ஓகேங்க இது என்ன டோர் ஓப்பனா? இதுவும் ஓப்பன் இல்லை. ஓகே இதுவும் மூடி இருக்குது.
ஓகே என்ன அதுவும் ஓப்பன் இல்லை. ஓகே அப்போ இதுவும் ஓப்பன், எல்லாம் மூடி இருக்குது. சரி ஓகே இது யார்? டேடி லாங் லெக். ஓகே டேடி லாங் லெக் பேர். இது தெரியும், மம்மி லாங் லெக்ஸு. சரி ஓகே அப்போ இங்கே ஏதோ ஒரு பள்ளம் இருக்குது, இது உள்ளே குதிப்போம். இதோ பாரா ரேஸ் கார் இருக்குது. இந்த ரேஸ் காரை பொண்ணா ஓட்ட முடியுமா என்ன? என்னங்க எங்கே ஏதோ புஷ்டான், ஏதோ கீ மாதிரி புஷ்டான். இப்போ இதை வச்சு என்ன பண்ணணும்? சரி ஓகே இஷ்டு விடுவோம். விட்றா தம்பி கிளம்புடா. என்னங்க இது எல்லாத்தையும் வச்சு தள்ளிட்டு போயிட்டான். சரி ஓகே இது உள்ள வழி போகுது போலுக்குது. இருங்க அதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் எதனா இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இது ஒரு மாஸ்க்கு இது இருக்குது. வேறு என்ன? ஓகே இங்கே ஒரு டோர் இருக்குது. இந்த டோரை ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இது உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரே ஸ்மோக்காக இருக்குது. என்னடா போக முடில? ஐயோ என் ஹெல்த்தெல்லாம் குறையுது, போக முடிலங்க. இப்போ இது உள்ள எதனா ஓகே இது உள்ள மாஸ்க்கு போட்டு போகணும் போலுக்குது. அதனால தான் மாஸ்க்கு பிக்சர் வச்சுக்கிறானுங்களா? மாஸ்க் ஆனால் எங்கே பார்த்தேன்? இது என்னடா இது தோகுதா? சரி இது தெரிஞ்சுருந்தால் மேலே எடுத்துருப்பேனே. சரி ஓகே இப்போ என்ன பண்ணுவோம், எப்படி போடுறது மாஸ்க்கு? ஓகே கைஸ் இப்போ மாஸ்க் வந்து எப்படி போடுறதுன்னா ஆட்டோமேட்டிக்காக போடும் போலுக்குது. இதுக்காக நான் போய் செட்டிங்ஸ்லாம் உட்காந்து பார்த்துன்னு எப்போ போடுறதுன்னு மாஸ்க்கை. சரி ஓகே இப்போ வந்து அப்படியே கரெக்டாக மேலே இருக்குதா வழி? புறா மேலே போடா. வந்தாச்சு. சரி இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் மாஸ்க்கை. ஓகே இது என்ன இடம்னே தெரில, என்ன இப்படி சதைஞ்சு போய்க்குது இடம். சரி இது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டோரில் என்ன இருக்குது? அட பாவீங்களா, இங்கேருந்து தான் இங்கே வந்துக்கிறேண்ணா. இது இப்படியே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணியிருப்பேனே. சரி இது என்னது? ஓகே இந்த இது வச்சுக்கணுமா? ஓகே இஷ்டாச்சு. இப்போ உள்ளே போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே இங்கே ஒரு பையன் ஃபோட்டோ இருக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த பையன் தான் செத்துருப்பானா சொன்ன மாதிரி ஏதோ ஒன்று. சரி இப்போ வந்து அப்படியே எங்கடா போகிறது? இருட்டாகுதுடா, லைட்டை போட்டு தொலைங்கடா. ஏங்க அந்த கேட் நம்ம பின்னாடியே தாங்க சுற்றின்னு இருக்கிறான் அந்த பூனை. டேய் ஏன் பின்னாடி சுற்றின்னுக்கிறான்? அவனை ஃபஸ்ட்டு இருங்க எதனா கையில் வச்சு அச்சிடலாமான்னுக்குது, டென்ஷன் ஏற்றுறான். சரி இப்போ வந்து என்ன பண்ணலாம், எங்கே தான் போகிறதுனே தெரில, ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. ஓகே இதை டாலாம் ஓப்பன் பண்ண முடில. இங்கே பாருங்கள் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு ரூம் போல் இருக்குது, அதெல்லாம் பெருசாக தான் கட்டி வச்சுக்கிறாங்க. ஓகே இங்கே பேட்ரி வைக்கணும். சரி இப்போ இதெல்லாம் என்ன ரூம் இது? ஒன்றுமே இல்லை. சரி ஏதோ மேலே இருக்குது. ஓகே மேலே வழி போகுது, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்ன இதுன்னு செக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே வாட்ச் அவுட். ஓகே ஹைடுன்னு இருக்குது. நான் ஏன்டா ஒளியணும் டேய், எவனாக இருந்தாலும் நேருக்கு நேர் வாங்கடா டேய். சரி ஓகே இங்கே ஒரு ரூம் இருக்குது. இது என்னடா இது? இதில் எதனா இது பிங்க் கலர் ஆக்கி ஓகே தானே? இங்கே பாருங்கள் இங்கே உட்காந்து ஃபோன் ஒன்றுக்குது. சரி ஓகே இது என்ன இங்கே உட்காந்துக்குது? வெளியே பயங்கரமாக சுற்றின்னு இருக்கிறான். இது இங்கே உட்காந்து ஃபோன் ஒன்றுக்குது பாருங்கள். ஃபோன் தானே ஒன்று அப்படியே உல்ஃபெக்ஸ் தமிழ் கேம் இருக்குது, அப்படியே ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுறியா? பிங்க் கலர் ஆக்கி ஓகே. கேட்குதா உனக்கு? ஒன்றாதாங்க அது திரும்ப கூட மாட்டேங்குதுங்க. சரி ஓகே கைஸ் அதேமாதிரி நீங்களும் ஒரே ஒரு அப்படியே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்ருங்க. சரி ஓகே இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் பார்த்தாச்சு, இன்னொரு வாட்டி செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா எதனா திடீர்னு இங்கே பேட்ரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தான் தலைவலி, அதனால் திரும்ப இன்னொரு டைம் செக் பண்ணுவோம். ஓகே பேட்ரி இருந்தால் தான் அது ஓப்பன் பண்ண முடியும். ஓகே இங்கே எதுவும் இல்லை. இது உள்ளே போனால் அந்த பிங்க் கலர் யோகி தாங்கிறான், அதனால் என்ன பண்ணுவோம் மேலே போய்டுவோம். மேலே என்ன இருக்குது? பேட்ரி தாங்கதான்டா டேய், பேட்ரி தாங்கடா. பேட்ரி தான் இருக்குது. அப்பா நான் சொன்னது எப்படியோ காதில் ஊந்துக்குதே, அது வரைக்கும் சந்தோஷம். சரி ஓகே இப்போ எங்கே போகிறது? ஓகே இங்கே பாருங்கள், பொம்மையை கிழிச்சா பஞ்சு தான் வரும், ஆனால் இங்கே பார்த்தா ரத்தம் வந்து கிடக்குது. ஐயோ இந்த பாருங்கள் இடம்லாம் அப்படியே செதஞ்சி கிடக்குது. யார் இது மாதிரி பண்ணியிருப்பா? அதனால தான் இந்த சாப்டர் 3 முடிக்கும் போது தான் நம்மளுக்கு தெரியும் யார் இது மாதிரி பண்ணியிருப்பான்னு. சரி ஓகே அப்பா இப்போ வந்து என்ன பண்ணுவோம், இந்த பேட்டரியை போய் எடுத்து வச்சிருவோம். ஓகே வச்சா இதோ ஒரு பேட்ரி கீழே இருக்குதா? நான் பார்க்கவே இல்லையா? கீழே இருந்துக்கிறது பார்க்கவே இல்லைங்க.
சரி ஓகே 2 பேட்டரி போட்டாச்சு. அழுத்துறா பட்டனை. ஓகே என்ன சேவல்லாம் கத்துது. சரி இப்போ மேலே போவோமா? மேலே என்னென்ன இருக்குதோ தெரியலையே. ஓகே வந்தாச்சே. ஏதோ ரேஸ் காரு போடு வேறு மாதிரி. அப்போ அப்படியே போடு. ஓகே முடிச்சாச்சு. இப்போ அப்படியே என்ன பண்ணுவோம்? இதுக்கிட்ட தான் போய் ஆகணும் பொழுது. ஓகே இங்கே அப்படியே ஒரு பள்ளம் இருக்குது. வீழ்ந்துடாமல் அப்படியே இப்படி போயிடுவோம். சரி வந்தாச்சு. சரி இங்கே எதனா இருக்கா? இங்கே ஓகே சேவ் ஆயிடுச்சு. சரி ஓகே இப்போ கை மாற்றி இதை இது பண்ணிடலாம். இது எங்கே வைக்கணும்? எங்கடா வைக்கணும் இதை? டேய் எங்கே வைக்கணும்னு தெரிலங்க. ஓகே இதோ இருக்குதா? நான் கூட வெளியெலாம் போய் தேடிட்டு வரேன். இது என்னடா மேலே குத்து வச்சுக்கிறான். சரி இது ஓப்பன் ஆயிடுச்சு. இதே என்ன பண்ணணும்? இங்கே அப்புறம் நான் தப்பிக்கிறது. ஓகே அங்கே ஒன்று இருக்குதுங்க. அப்போ இங்கே எதனா மேலே பார்க்கலாம். இதோ மேலே குத்து வச்சுக்கிறானுங்களா? ஏன்டா கொஞ்சம் பார்க்குற மாதிரி தாங்கலாம்டா. சரி ஓகே இது எப்படி கனெக்ஷன் தர்றது? ஓகே இங்கே ஒரு பெரிய ஓட்டை மாதிரி இருக்குது. இது வழியாக தான் கனெக்ஷன் தரணும். போடு வேறு மாதிரி. இப்போ பண்ணிடலாம் கனெக்ஷனு. ஓகே இங்கே ஒரு டோர் ஓப்பனில் இருக்குது. ஆனால் இது இருங்க எனக்கு தெரிஞ்சு இது எடுத்து பார்க்கலாம். இந்த டோர் தான் நினைக்கிறேன். இதுதானே? சரி ஓகே இப்போ மறுபடியும் போய் எடுத்துன்னு வரணுமா? ஷோபா இதுக்கே கண்ணை கட்டுதுடா. சரி இப்போ நம்ம அப்படியே கரெக்டாக. ஐயோ மிஸ் ஆயிடுச்சா சுத்தம். இப்போ கரெக்டாக இப்போ பாருங்கள் அப்படியே மாசாக உள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. இப்போ இங்கே மறுபடியும் கொடுக்கணுமா? என்னங்கடா பண்ணுறது? ஓகே இங்கே பாருங்கள் ஒரே தொட்டிலாம் இருக்குது. குழந்த இதுவாக இருக்குது ஃபுல்லாக. இப்போ இங்கே எப்படி நான் கனெக்ஷன் தர்றது? சரி எங்கே இருக்குது? அங்கேருந்து தரணுமா கனெக்ஷனு? சரி மேலே ஏறிப்போம். இப்போ அப்படியே இங்கேருந்து அப்படியே கரெக்டாக கனெக்ஷனு குத்துறா. ஓகே வந்தாச்சு கனெக்ஷனு. இந்தா வச்சுக்கோ. டோர் எங்கே ஓப்பனு? எங்கே டோர் இருக்குதா? எப்பா ஒரு செகண்ட் பயந்துட்டேன். இருங்க இதுவாக பார்த்துக்கலாம். பவர் பொசிஷனாக இறங்கும். பவர். யாரா தம்பி நீ? என்னங்க இப்படி பார்க்குறான்? டேய் ஐயோ என் தெரிஞ்சு கிட்ட போவானாங்க. அவன் பார்த்தாலே பயங்கரமாக இருக்கிறான். பொம்மையா இல்லைனா வேறு எதுவா? பாருங்களேன் எப்படி பார்க்குறான் பாருங்களேன். வாங்க போவோம். ஓகே பொம்மைங்க. நான் கூட பயந்துட்டேன். யாரா அவன் இம்மா பேசுகிறான்? ஓகே நான் இது பண்ணுற இடத்துலலாம் அசைகிறான். சரி இவன் பின்னாடி பேட்ரி இருக்கான்னு பார்க்கலாம். ஏய் தம்பி நான் போகிற இடத்துக்குலாம் திரும்பினுக்கிறான். ஓகேங்க அவன் பின்னாடி எதனா பேட்ரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கீழே அதே மாதிரி ஒரு பொம்மையில் பேட்ரி இருந்துச்சு. அந்த பொம்மை நாஸ்தியாக இருந்துச்சு. இந்த பொம்மை நல்லா இருக்குது. சரி ஓகே இந்த வெண்ட்டை ஓப்பன் பண்ணிப்போம். இது வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். இருங்க எனக்கு தெரிஞ்சு அவன் பின்னாடி கன்ஃபார்ம் பேட்ரி இருக்குன்னு நினைக்கிறேன். அடா பாவி இவன் என்னங்க நம்மளே பார்த்துனே இருக்கிறான். இனி இப்படி வாடா. இருங்க இப்போ அந்த சைடு போய் அப்படியே பேட்ரி இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஓடு. அவன் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே அப்படியே ஓடி போய் பேட்ரியை மட்டும் எடுத்துக்கலாம். பேட்ரி இருக்குதுங்க. இங்கேருந்தே எடுத்துப்போம். ஏன்னா அங்கே பார்த்தா நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிடுவான். இதை மறைக்கிறதுக்குன்னா நம்மளை சுற்றி வரானா? டேய் யாரா நீ? சரிங்க இப்போ வந்து இந்த பேட்ரி எங்கே போடுறதுன்னு தெரில. இந்த பேட்ரி எங்கடா நான் போய் போடுறது? சரி எங்கே அது ஒரு வெண்ட்டு இருக்குது. இது என்ன வெண்ட்டு? சரி இந்த வெண்ட்டு உள்ள அப்படியே போக வேண்டியது தான். குனிடா. சரிங்க வந்தாச்சு. அப்படியே இங்கே ஒரு ஜம்பை போட்டு அப்படியே இப்படி போக வேண்டியது தான். இது என்னது இடம்? எப்பா எங்கே பார்த்தாலும் டேஞ்சராக இருக்குது. சரி ஓப்பன் பண்ணாது அப்படியே அங்கேருந்து. சரி இங்கே ஏதோ ஒயர் போகுதுங்க. அப்போ இங்கே ஏதோ கனெக்ஷன் தரணும்னு நினைக்கிறேன். ஓகே இதுதான் கனெக்ஷன் தரணும். இப்போ அப்போனா இந்த ஒயரை இப்போ ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே இதெல்லாம் என்ன ரூமுன்னு பார்த்து வச்சுக்கோ. இங்கே ஒரு கனெக்ஷன் இருக்குது. அங்கே உள்ளே ஒன்று இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? சரி ஓகே இது உள்ள வந்தாச்சு. போடு வேறு மாதிரி. இப்போ இதை எடுத்துன்னு வந்து இங்கே போட்டுற வேண்டியதான் ஒரு பேட்ரி. இன்னொரு பேட்ரி எங்கே இருக்குன்னு தெரில. ஓகே இங்கே கனெக்ஷன் போய்ட்டு அதை போய் குத்து பார்க்கலாம். ஓகே வந்தாச்சு. ஓகே எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து பவர் எடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி இது வந்து நம்ம பார்த்தாச்சு. ஆனால் இப்போ அது எதுக்குன்னு தான் தெரிலங்க. இருங்க ஒரு பக்கம் இருங்க. இது உள்ளே போய் பார்க்கலாம்.
இது உள்ள நான் ஓகே இங்கே தாங்க 2 கனெக்ஷன் நம்ம தரணும் போலகுது. சரி அப்போனா அந்த 2 கனெக்ஷன் நம்ம டக்கு டக்குன்னு எடுத்துன்னு வந்து இங்கே தரணும். புரிஞ்சிச்சரா? இப்போ பாருங்களேன், ஒரே அட்டம்ப்ட்டு, ஒன்லி ஒரே அட்டம்ப்டில் தான் முடிக்கிறேன் பாருங்கள். ஓகே இதில் அப்படியே டக்குன்னு அப்படியே இதில் தந்துட்டு அப்படியே டக்குன்னு அதில் எறா 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 அப்போ எத்தாச்சா? அப்படியே ஓடு 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 போய் அப்படியே வை. போய் நெக்ஸ்ட் எடுத்துனோம். ஓடு 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 ஓடு. ஐயோ மந்திச்சா? அப்படியே இதுலேருந்து எடு. போ 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 வேகமாக ஓடு வேகமாக ஓடு. ஓடுறா வேகமாக. என்னடா இது பொறுமையாக போயின்னுக்கிறேன். ஓடு ஓடு. அப்பா கரெக்டாக வச்சாச்சு. இப்போ அப்படியே ஓகே இந்த காரு. டேய் யாரா நீ டம்மி பீஸை பயம்புத்திரன்ற பேரில் இது தாண்டா பண்ணுறேன். சரி ஓகே டக்குன்னு இஷ்டூரா மறைய போகுது. ஓடு வேறு மாதிரி முச்சாச்சு. சொன்னேன்ல பார்த்தீங்களா, ஒரே அட்டம்ப்ட்டு தான் நம்மலாம். ஓகே அந்த கார் இப்போ நேராக போயிடுச்சு. சரிங்க இப்போ இங்கே தான் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு பேட்ரி இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன எல்லா இடத்துலையும் ஹைடுன்னு இருக்குது. ஓகே இதுன்னா பொம்மை கொடூரமாக செத்து கிடக்குது பொம்மையெல்லாம். சரி இப்போ வந்து இங்கே ஒரு டோர் ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்துச்சு. எப்பா எங்கே பார்த்தாலும் ஒரே ரத்தமாக இருக்குது. சரி இது என்னது? ஓகே ரெட் ஸ்மோக் வருது. அப்போனா மாஸ்க்கை மாட்டிப்போம். இப்போ இதில் போய் என்ன பண்ணணும்னு தெரியல. ஓகே இது எங்கே கூட்டின்னு போகுதுன்னு தெரில. சரி போவோம். ஓப்பன் பண்ணு. என்ன ஓப்பன் ஆகலை? ஹேய் ஓப்பனு என்னங்க இது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. சரி ஓப்பன் ஆகு. தோகுதா வழி. நான் கூட என்னடா ஓப்பன் ஆகலன்னு பார்க்குறேன். ஒரே இதில் ஓப்பன் ஆகிடும். சரி ஓகே இப்போ மாஸ்க் எடுத்துடலாம். பேட்ரியை குத்துருங்க டாடி. இன்னும் ஒரு பேட்ரியாக கழிச்சிச்சு போடு வர மாதிரி. எப்பா என்னங்க இது பொம்மையெல்லாம் இப்படி செத்து கிடக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கே மெயின் வில்லன் தான் காரணம்னு நினைக்கிறேன். கேட்னா கூட இல்லை, கேட்னாவுக்கு மேலும் ஒருத்தர் இருப்பான் பொழுது. எப்போ ஃபஸ்ட்டு மாஸ்க்கை மாட்டுவோம். செத்துட்ருப்போம் மணி. சரி இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பேட்ரி போய் எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக ஃபிட் பண்ணுற வேண்டியது தான். சரி போடா 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 போடா. இன்னுமாடா போயின்னுங்கிற பொறுமையாக போகிறாங்க. சரி ஓகே இப்போ ஏஞ்சி அப்படியே டக்கு 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 டக்குன்னு போயிட்டு அந்த பேட்ரி எடுத்துன்னு போய் அப்படியே அப்படி போக வேண்டியது தான். எப்பா இது முடியறதுக்குள்ளே என் கண்ணே இருட்டு இதுவாகிடும் போல இது. சரி ஓகேங்க ஓகே இதுவாகியாச்சு. இப்போ இந்த டோருக்குள்ளே அப்படியே போக வேண்டியது தான். இருங்க இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. ஆடா பாவீங்களா, அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் இப்படி தான் வரேனாடா. சே அசிங்கப்படுத்திட்டானுங்களே. சரியா ஓகே. ஓ இதுதான் ஓப்பன் பண்ணுமா? சரி ஓகேங்க சேவ் ஆயிடுச்சு. கையை குத்துருவோம். ஓகே ஃபுல் ஆயிடுச்சுங்க. இப்போ இது உள்ளே போயிட்டு ஆடாடே கஷ்டப்பட்டு அது உள்ளேருந்து வந்தேன்டா. இப்போ தான் அதுக்குள்ளே ஒரு பஸ்ஸலா. சரி இந்த பஸ்ஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. இங்கே பாருங்களேன். ஏய் என்னடா அது கை ஷூட்லாம் வந்து. சரி இப்போ இது வந்து ஓகே இங்கே வச்சு அடிப்போம் கரெக்டாக. இப்போ அடிப்போம் பாருங்க. ஓகே இதுலேருந்து கரண்ட் வந்தது. அப்போனா நம்ம கை கொடுக்க முடியாது போலகுது. சரி ஓகே இது இப்போ மாற்றணும் போலகுது. வேறு டேரெக்ஷனில் இருக்குது. அப்போ இது கன்ஃபார்ம் மாற்றணும். சரி எந்த சைடு? ஓகே இந்த சைடா? சரி கரெக்டாக தான் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். சரி இப்போ கரெக்டாக இதை இது பண்ணுமா? சரி இப்போ கரெக்டாக இதுலேருந்து அடிக்கணும் போலகுது. இது என் கையில் நான் பண்ணிட்டு போயிடுவானே. சரி இப்போ லிவர் வசுமோ போடு வேறு மாதிரி. ஓகே இதோ ஒரு இது அன்லாக் ஆயிடுச்சுங்க. ஐயோ அது கூட ஓரளவு ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இது ரொம்ப டஃப்பாக இருக்கும் போலகுது. ஆஹா என்னடா டே. சரி இப்போ அப்படியே இதுக்கு நேராக மாற்றணுமா? ஆனால் அது எனக்கு தெரிஞ்சு அது தப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி எனக்கு தெரிஞ்சு இதுதான் கரெக்டு. இதுங்க ஓகே கரெக்டாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் தப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி இதை மாற்றுவோம். ஓகே மேலே போய்டும். இதுக்கான கனெக்ஷன் அப்போ எங்கேயோ இருக்கும்னு நினைக்கிறேங்க. எங்கே இருக்குது? மேலே இருக்குது. அங்கே இருக்குது பாருங்க. அதோ இருக்குது. அப்போனா இதுதான் மாற்றணும். சரி இப்போ எங்கடா டக்குன்னு போடா மாத்திரா. ஏதோ இடிக்குதுங்க. ஆமாம் ஏதோ இடிக்குது. இந்த ஷட்ரு இடிக்குதா?
அடா பாவி. சரி இப்போ வந்து என்ன பண்ணுவோம், இதை எடுத்து விட்ருவோம். ஓகே அப்போ இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே எங்கே இப்போ கரெக்டாக இருக்குதுங்க. ஐயோ இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இது எப்படி அங்கே இருக்குது பாருங்கள். ஐயோ இப்போ வந்து இதில் கரெக்டாக நம்ம வந்து ஷூட் பண்ணணுமா? சரி கரெக்டாக வச்சு ஓகே கரெக்டாகிடுச்சு. இப்போ அதை அப்படியே இது இஸ்கிறது தான் வேலை. இருங்க மேலேருந்து போய் இது பண்ணுவோம், கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம் அப்போ தான். ஐயோ சரி இஸ்ரா கரெக்டாக கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ டோர் ஓப்பன் ஆகிடும்னு நினைக்கிறேன். நான் ஒன்றும் ஆகலை. ஓகே ஏதோ ஒன்று இருக்குது. இது எதுக்கு மண்ணா டோர் ஓப்பன் ஆகிருக்குமே? எங்கே ஒன்றுமே புரியலையே. சரி ஓகே இதுவும் நம்ம இது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே அப்போ இதுவும் நம்ம கனெக்ஷன் தரணுங்க. அப்போ வந்து இதில் தான் ஏதோ ஃபால்ட்டுன்னு நினைக்கிறேன். சரிங்க அப்போ வந்து இருங்களேன் ஒரே நிமிஷம். இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு இதுவே பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதை பண்ணிவிட்டு ஓகே எனக்கு தெரிஞ்சு அதை இசுக்கணும்னு நினைக்கிறேங்க. சரி எனக்கு தெரிஞ்சு இது இசுக்கணும். சரி இப்போ பாருங்கள், இப்போ மட்டும் வரலண்ணா கேட் நம்ம சாவச்சிடும். வந்துச்சு பார்த்தீங்களா இல்லையா? சரி மூட போகுது. ஓடு 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 ஓடு. எப்பா ஜஸ்ட் மிஸ்ட்டு. இது அவ்வளோதானா? இதுக்கு போய் வந்துருந்தேன். சரிங்க இப்போ வந்து எங்கே வரா போகுது வழி? எங்கே இருக்குது வழி? என்னாச்சு புகையெல்லாம் ஆச்சு விட்டுன்னுக்குறானுங்க. சரி ஓகே இப்போ நேராக போயிட்டு இந்த வீட்டை விட்டு ஃபஸ்ட்டு கிளம்புனா போதும் எனக்கு. அதுதான் இப்போ யோசிச்சுன்னுக்கிறேன். அப்பா சேவ் ஆயிடுச்சுங்க. ஓகே என்ன அது? லிஃப்டா? டக்குன்னு வா. எப்பா இந்த வீட்டை விட்டு ஃபஸ்ட்டு போகணுண்டா சாமி. கடுப்பாக இருக்குதுங்க இந்த வீட்டிலேருந்து. ஃபஸ்ட்டு எப்படியாவது வெளியே போகணும். ஓகே வெளியே போகிற வழி வந்துட்டோன்னு நினைக்கிறேன். எங்கடா இருக்குது வழி? டேய் எப்படிடா இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறது? சரி வந்தாச்சுன்னு நினைக்கிறேங்க. வந்தாச்சுங்க. போடு வேறு மாதிரி ஒரு வழியாக அந்த வீட்டை விட்டு வெளியே போகணுங்க. அப்பா வெளியே வந்தாச்சு. சரி ஓகே வெளியே வந்ததுமே லைட்டாக லேக் அடிக்க ஆரம்பிச்சிச்சு ஃபோனு. ஓகே யார் அது? நீ ஏன்டா எப்படா வந்த? நீ ஃபோனை தான் இல்லைங்க வேறு யாருங்க? அந்த பிங்க் கலரா? ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. ஓகே பாப்பி தான் அவளை கன்வின்ஸ் பண்ணுறா, நீ தப்பாக நினச்சின்னுக்கிற அப்படின்னு சொல்லறா. ஓகே பாப்பி வந்து சொல்லறா, இவங்க வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுற வந்துக்கிறா அப்படின்றான். சரிடா அப்பா ஒரு வழியாக அந்த பிங்க் கலர் விட்டு அது பாருங்க எப்படி பார்க்குது பாருங்களா பிங்க் கலரு. ஐயோ எப்பா பாப்பியை சொல்லிட்டு வர மாட்டியா? ஓகே ஆலி வந்து உனக்கு இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிறானே அப்படின்றான். ஓஹோ சரி அப்பா கொஞ்ச நேரத்தில் அது நம்மளை முழுங்கிட்டு இருக்குங்க அந்த பிங்க் கலரு. பாருங்க எப்படி பார்க்குது பாருங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு. சரி ஓகே ட்ரெயின் கிராஷ் ஆனது பற்றி தான் சொல்கிற வந்து. ஓஹோ சரி ஏமா கண்ணு அப்படி வச்சுக்கிற? எப்பா அது பாருங்க கண்ணு முட்டை கண்ணு வச்சுக்கின்னு எப்படி பார்க்குது பாருங்க. ஓகே இங்கே என்ன நான் நடந்துச்சு நான் வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என் பின்னாடியே வான்னு சொல்லுது. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைனா? எப்பா நல்ல வேலை பாப்பி தாங்க வந்து காப்பாற்றிச்சு. இந்த பொம்மை தான் பாருங்க போது பாருங்க மணி நேரம் நம்மளை முழுங்கிட்டு இருக்கோம் இது. ஓகே எங்கே போகிறாங்கன்னு தெரியலையே. சரி ஓகே கையெல்லாம் காட்டுது, என்ன பண்ணணும்? மணி நேரம் என்னை முழுங்கிட்டு இருப்பேன். சரிங்க எங்கேயோ ஒரு வேளை இது ஃபுல்லாக ஆன் பண்ண போதா? அதுக்கு ஒரு லுக்கா? சரி போங்க. சரி என்ன நடக்குது? ஏதோ ஒன்று வருதுங்க. சரி என்ன பண்ணணும்? ஓகே இது உள்ளே போகணுமா? வந்தாச்சு. சரி என்ன பண்ணணும்? என்னடா அது கை கட்டிக்கிச்சிங்க. ஓகே இங்கே கவனமாக கேளு, நான் வந்து உன்னுடைய எதிரி கிடையாது அப்படின்றா. இப்போ நான் உன்னால் இங்கே எப்படி சொல்கிறதுனா உன்னை இங்கே நான் விட முடியாது இப்போதைக்கு. ஒன்றை ஏன் விட முடியாது? சரி ஓகே
நீ எங்களுக்கு தேவை அப்படின்றா. அதாவது இந்த மான்ஸ்டர்ஸை வந்து நம்ம வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு. ஓகே, ஐயோ சார்ஜர் வர 15 தான் வந்துச்சா, ஓடுங்க. ஓகே, இந்த மான்ஸ்டர்ஸை வந்து நம்ம ரிவெஞ்ச் எடுக்கணுமா? யார் ரிவெஞ்சு? ஓ, யார் அப்போ? ஓ, எங்க ப்ரோட்டோடைப்? ஓகே, அப்போ ப்ரோட்டோடைப் தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் பாஸ் போலகுதுங்க. ஓஹோ, அப்போ ப்ரோட்டோடைப் தான் ஒரிஜினல் வில்லன் போலகுது. அவனை சாவடிக்கிறதுக்கு தான் பாப்பி வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் கேட்குறா. ஓஹோ, அப்போ ப்ரோட்டோடைப் தான் இந்த இடத்துல வில்லனா? ஓகே, கரண்ட் வந்துச்சு. எப்பா, சரிங்க சரி, ப்ரோட்டோடைப்பை ஒரு வழி ஆக்கிடலாம். ஆனால் அவன் எப்படி இருப்பானே தெரியலையே. சரி, ப்ரோட்டோடைப் வந்து நம்ம வர்றது அவனுக்கு முன்னாடியே தெரியுமா? அதனால் உன்னை நீ எஸ்கேப் ஆனாலும் உன்னை விட மாட்டான், உன்னை சாவடிக்க வருவான் அப்படின்னு சொல்லுது. நான் அவனை பிரித்து மேய்ஞ்சிட்றேன் அந்த ப்ரோட்டோடைப்பை. எங்கே இருக்கான்னு மட்டும் சொல்லு. ஓகே, ஏங்க இது பாருங்கள் எப்படி உக்காந்துக்குது பாருங்க. ஏதோ கையில் அடிபட்டுருக்குது போல இது. ஓகே, நீ தான் வந்து எங்களை எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்றா. சரி, அதுக்கு என்ன? நீ தான் சரியான ஆள், நீ தான் அக்கி உக்கியை கொன்ன, நீ தான் மாமியை கொன்ன அப்படின்றா. ஆமாம், 2 பேரையும் நான் தான் கொன்னேன், நீ தான் என்னை விடுவிச்ச அப்படின்றது பாப்பி வந்து. நீ தான் இதுக்கு கரெக்டான ஆள் அப்படின்றா. ஓஹோ, நான் தான் கரெக்டான ஆளா? கேட்னாப் வரானா? எங்கே? ஓகே, கேட்னாப் தான் ஃபைனல் இதுவான். அதாவது கேட்னாப்பை சாவச்சிட்டா ப்ரோட்டோடைப்பை நம்ம வந்து எதிர்க்கலாமா? ஓஹோ, ஓகே, நீ ஜாக்கிரதையாக இரு, ஹாலி வந்து உன்னை கால் பண்ணுவான் அப்படின்றா. ஓகே, ஹாலி. ஓஹோ, இப்போ ஹாலி வந்து நம்மளுக்கு வந்து எல்லா விஷயம் சொல்லுவான் போலுக்குது. ஏங்க அப்போ ப்ரோட்டோடைப் தாங்க இந்த பாப்பி பிளே டைமுடைய ஃபைனல் பாஸ் போலுக்குதுங்க. சரி, கேட்னாப்பு முடிச்சிட்டா எல்லாம் முடிச்சிடலாம். ஓகே, ஹாலி ஃபோன் பண்ணுறான். டே ஹாலி, நீ நீ சொன்ன வீட்டுக்கு தலைவலி தான்டா எனக்கு வந்துச்சு. பேர் தான்டா ஹோம் ஸ்வீட் ஹோமு. ஓகே, ஆலி வந்து கூப்பிட்றான். சரி, பாப்பி வந்து உனக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாள அப்படின்றான். சரிடா, எல்லாத்தையும் சொல்லிட்டாடா எனக்கு. சரி, ஓகே, இப்போ வந்து நீ வந்து என்ன பண்ணணும்னா பேக்கப் ஜென்ரேட்டர் வந்து பேக்கப் பவர் வந்து நீ இது பண்ணணும் அப்படின்றான். ஓகே, ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். நீ வந்து என்ன பண்ணுறனா, போய் ரீஸ்டோர் பவர் கேஸ் ப்ரொடெக்ஷனுக்கு வந்து நீ இது பண்ணணும். அதாவது கேஸ் ப்ரொடெக்ஷன் வந்து பவர் கொடுக்கணும். திரும்ப நீ ஹோம் ஸ்வீட் ஹோமுக்கு போ. அங்கே இருக்கும் மறுபடியும் ஹோம் ஸ்வீட் ஹோமுக்கா? ஏன்டா இப்போ தான்டா அங்கேருந்து வந்தேன். ஓகே, அங்கேருந்து ஒரு பெரிய பவர் கோடு வந்து நீ எடுத்துன்னு வரணும் அப்படின்றான். என்ன பவர் கோடு? ஓகே, ஓகே, என் தெரிஞ்சு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதாங்க. சரி, இதுதான் பவர் கோடா? ஐயோ, சரி, இங்கே பாருங்கள் எம்மா லென்த்தாக வருது பாருங்களா இல்லையா? சரி, நம்ம கையோட பெருசாக வரும் போலுக்குதே இது. சரி, இப்போ வந்து அப்படியே இங்கே போய் நம்ம வந்து கனெக்ஷன் தரணுமா இது வந்து? சரி, கனெக்ஷன் கொடுத்துருவோம். யாருக்கிட்ட? சரி, எங்கே இருக்குது? அதுவும் இருக்கா? இப்போ இங்கே தான் கனெக்ஷன் கொடுக்கணுமா? ஓகே, சேவ் ஆயிடுச்சு. போடு வேறு மாதிரி. அப்போ எங்கே இது கனெக்ஷன் கொடுக்கணும்? ஓகே, எங்கடா இருக்குது? எங்கே கொடுக்கணும் கனெக்ஷனு? டேய் ஆலி, எங்கடா கொடுக்கணும்? இதோ இருக்குதுங்க. சரி, இங்கே தான் கனெக்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, குத்தாச்சு. ஓகே, நல்ல வேலை பண்ண அப்படின்றான். ஓகே, இப்போ வந்து இங்கே பாருங்கள், ஒன்றுத்துக்கு பவர் கொடுக்கணுங்க. ஹோம் ஸ்வீட் ஹோமுக்கு வந்து நம்ம வந்து ஜென்ரேட்டர் பவர் வந்து கொடுத்துட்டோமா? ஓஹோ, அதை பற்றி தான் சொல்கிறோம். இது மாதிரி நிறைய இப்போ வந்து நம்ம வந்து ஹோம் ஸ்வீட் ஹோமுக்கு தான் வந்து பவர் கொடுத்துக்குறோமா? இது மாதிரி நிறைய பில்டிங் இருக்குதாங்க. நிறைய பில்டிங்க்கு வந்து பவர் கொடுக்கணுமா? ஓகே, இப்போ எப்படி ஹோம் ஸ்வீட் ஹோமுக்கு வந்து பவர் குத்திய பேக்கப் பவர் அதே மாதிரி எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்றான். ஓஹோ, அப்போ எல்லாத்துலேயும் ஒரு வில்லன் இருப்பான் போலுக்குதே. ஓகே, இப்போ நீ நெக்ஸ்ட்டு எங்கே போகணுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, எல்லா இடமும் டேஞ்சராக இருக்கும் அப்படின்றான். அது வேணால் உண்மை தான், எல்லா இடமும் டேஞ்சராக இருக்கும். அது ரொம்ப ஸ்பெஷலாக, அதாவது ப்ளே ஹவுஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரானதுன்றான்.
ஓகே இப்போ நீ வந்து ஸ்கூலுக்கு போன்றான். ஸ்கூலுக்கா எங்கே இருக்குது? அதோ இருக்குது ஸ்கூலு. ஆஹா ஒன்றுத்துக்கு பாரு இங்கே பாருங்க. ப்ளே ஹவுஸு, ஓகே ஆஃபீஸு, இது ஏதோ ஒன்று ஸ்கை ஏதோ ஒன்று வரும். ஓகே இப்போ வந்து கீ அனுப்புகிறோன்னு சொல்லிக்கிறான். ஆனால் கீ எங்கே இருக்குதுன்னு தெரியல. கீ வந்துச்சா? யாரா இவன் கீ லேட்டாக அனுப்புகிறான். ஓகே ரீஸ்டோர் பவர் இன் த ஸ்கூல். இப்போ நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகணுமா? ஓகே ஸ்கூலுக்கு போக சொல்லும் போது தான் பழைய நினைவுகள் தான் வருது. சரி இதுலேயும் ஸ்கூல் இருக்கா? இப்போ அந்த ஸ்கூலில் யார் இருக்கானோ தெரியலையே. சரி இப்போ வந்து ஸ்கூலுக்கு போகிற வழி எங்கே இருக்குது? ஸ்கூல் எதுவாக இருக்கும்னு தெரியலையே கைஸ். எதுவாக இருக்கும் ஸ்கூலு? இது டாய்ஸு எனக்கு தெரிஞ்சு இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கூலு இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே எனக்கு தெரிஞ்சு இந்த போர்ட்லேயே பார்த்துருவோங்க. தப்பான இடத்துக்கு போயிட்டால் அது ஒரு கடுப்பு. இப்போ ஏன் ஃபோன் லேக் ஆகுது? ஓகே ஸ்கூல் எங்கே இருக்குது? வேர் இஸ் ஸ்கூல்? ஸ்கூல் தோ மேலே இருக்குது. அப்போ இது வந்து ஆஃபீஸு. ஓகே அப்போ ஸ்கூலுக்கு இதோ இருக்குதுங்க. ஸ்கூலு இதோ இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த இதுவில் தான் போய் ஆகணுமா? சரி போக வேண்டியது தான். இப்போ வந்து ஹோம் ஸ்வீட் ஹோம்லேருந்து பவர் குத்தாச்சு. இப்போ ஸ்கூல்லேருந்து நெக்ஸ்ட்டு பவர் தரணுமா? யப்பா இதுக்கே முடியலடா. இது உள்ள இன்னும் என்னன்னா கூத்துலாம் நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஓகே பார்க்க சின்னதாக தான் இருக்குது. டக்குன்னு முச்சிடலான்னு தான் தோணுதுங்க. சரி ஓகே லோடிங் ஆகுதா? சரிங்க இதோட கேமை முடிச்சுப்போம். சேவ் ஆயிடுச்சுன்னா முடிச்சிக்கலாம் கேமை. சரி எங்கே? ஓகே ஆலி ஃபோன் பண்ணுறான் மறுபடியும். ஓகே வந்துட்டோமா நம்ம? சரிடா ஓகே அதே மாதிரி தான் சொல்கிறான். ஜென்ரேட்டரை வந்து ஸ்கூல்லேருந்து பவர் கோடு வந்து நம்ம வந்து சென்டர் இதுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றான். அப்புறம் இங்கே கேர்ஃபுல்லாக இரு அப்படின்றான். இங்கே ஏன்டா நான் கேர்ஃபுல்லாக இருக்கணும்? அப்போ யாரும் இங்கே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேங்க. இங்கே நீ தனியால் ஆமாங்க அப்போ யாரோ இங்கே இருக்கிறாங்க. ஓஹோ ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ. ஆனால் அவங்களுடைய அவ்வளோதாங்க. தே நாட் யுவர் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்போ ஃப்ரெண்டா எதிரியா வேறு யார் அப்போ ஒரு வேளை? சரி ஓகே கேஸ் அது நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் ஆனில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.